மகாபாரத கதைன்னு பார்த்தாலே நம்ம அதிகமாக குருசேத்திர போரையும் அந்த போரில் நடந்த நிகழ்வுகளையும் கௌரவர்கள் பாண்டவர்களுக்குள்ள நடந்த இழப்புகளை பற்றியும் தான் கேட்டிருப்போம். ஆனால் யாரும் அதிகமாக கேட்காத நிகழ்வுகளும் மகாபாரத கதையில் நடந்திருக்கு. அதில் ஒன்று தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஒரு சமயம் பாண்டவர்கள் எல்லோரையும் அழைச்சி பந்தியில் உணவு பரிமாறிட்டு இருந்தாங்க. கௌரவர்கள் எல்லோரும் ஒரு வரிசையில் அமர்ந்திருந்தாங்க. திரௌபதி உணவு பரிமாறிட்டே துரியோதனன் இலைக்கு கிட்ட வர்றாங்க. அந்த சமயம் திரௌபதியை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்த நினைச்ச துரியோதனன், ஐவரின் பத்தினியே இன்னைக்கு யாரோட முறை அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்டதும் திரௌபதிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிருது. திரௌபதியால் அந்த கேள்வியை எதிர்கொள்ளவே முடியாம பரிமாறுறதை நிறுத்திட்டு உள்ள போயிட்டாங்க. அவங்க இதை நினைச்சு கண்கலங்கிட்டு இருந்தப்போ கிருஷ்ணர் அங்கே தோன்றினார். கண்கலங்காதே திரௌபதி, நடந்ததை எல்லாத்தையும் நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். எல்லோர் முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்தி அள வைக்கணும்னு நினைக்கிறான் துரியோதனன். அவனுக்கு உன்னை வச்சே நான் பாடம் கற்பிக்கிறேன்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். நான் சொல்கிற மாதிரி செய்யின்னு சொல்கிறாரு. நீ திரும்ப உணவு பரிமாறுறதுக்கு போ. துரியோதனன் திரும்ப உன்கிட்ட அதையே கேட்டு ஏன் பதில் சொல்லாமல் உள்ளே ஓடிட்டேன்பா. அப்போ நீ தக்சன் முறைன்னு பதில் சொல்லு. அதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அவன் இருக்க மாட்டான்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். கிருஷ்ணர் சொன்னது போலவே திரும்ப உணவு பரிமாற மண்டபத்துக்கு போனாங்க திரௌபதி. அதே போல துரியோதனன் இலைக்கு கிட்ட போனதும் திரும்ப விஷமத்தோட அதே கேள்வியை கேட்டாரு துரியோதனன். கிருஷ்ணர் சொல்லி கொடுத்த மாதிரி தக்சன் முறை அப்படின்னு சொன்னாங்க திரௌபதி. அதை கேட்டதும் அதிர்ந்து போன துரியோதனன் அந்த இடத்த விட்டு உடனே எழுந்து போயிட்டாரு. திரௌபதிக்கு ஒன்றுமே புரியலை. அதிர்ச்சியோட கிருஷ்ணர்கிட்ட வந்து, கிருஷ்ணா, இது என்ன மாயம்? யார் அந்த தக்சன்? அவன் பெயரை கேட்டதும் துரியோதனன் ஏன் இப்படி பயந்து பதறி ஓடிட்டான் அப்படின்னு கேட்குறாங்க. கிருஷ்ணர் அதுக்கான காரணத்தையும் கதையையும் திரௌபதிக்கு சொல்றாரு. துரியோதனன் மனைவி பானுமதி மகா பதிவிரத, கணவனையே தெய்வமா நினைக்கிற உத்தமியா இருந்தான். ஆனா துரியோதனனோ பாண்டவர்களோட ராஜ்யத்தை அடையணுங்கிற நோக்கத்தோட இருந்தான். தன் மனைவி கிட்ட அன்பா பேசுறதுக்கு கூட அவனுக்கு நேரம் இல்லாம இருந்துச்சு. திருமணமாகி பல மாதங்களாகியும் மன வாழ்க்கையோட பயனை அடைகிற பாகியம் பானுமதிக்கு கிடைக்கல. துரியோதனனோட அன்புக்காக ஏங்கிட்டு இருந்தா பானுமதி. ஒரு முறை முனிவர் ஒருத்தர் பானுமதியோட துயரத்தை நீக்க வழி ஒன்ன சொன்னாரு. மகிமை மிக்க மூலிகையோட வேர் ஒன்றை மந்திரிச்சு அவகிட்ட கொடுத்து அதை பாலில் போட்டு உன் கணவனுக்கு கொடுன்னு சொன்னாரு. அதன்படி பானுமதியும் பால் காய்ச்சி அதில் முனிவர் கொடுத்த வேரையும் போட்டு கலந்துட்டு துரியோதனன் வருகைக்காக காத்துட்டு இருந்தான். அன்றைய நாள் பௌர்ணமியா இருந்தது. அன்னைக்கு இரவு அந்தப்புறம் வந்தான் துரியோதனன். வரும்போதே மது அருந்தி இருந்ததால பால் அருந்துற மனநிலைமையில அவன் இல்லை. ஆசையோட மனைவி நீட்டின பாலை வேண்டான்னு புறங்கையால ஒதுக்குனான். பானுமதி கையில வச்சிருந்த பால் கை தவறி தரையில சிந்திருச்சு. அப்போ அங்க நின்றுட்டு இருந்த நாகங்களின் ராஜாவான தக்சன் தரையில இருந்த பாலை குடிச்சிடுறான். அப்படி குடிச்சதும் அதில் கலந்திருந்த வேரோட வசிய சக்தியால அவனுக்கு பானுமதி மேல ஆசை வந்தது. உடனே மனித உருவுல தோன்றி தன்னோட ஆசைய பானுமதி கிட்ட சொல்றான். என்ன நீ தான் நினைச்சு கூப்பிட்ட அப்படின்னு வாதாடுறான். பானுமதிக்கோ என்ன செய்யறதுன்னே தெரியாம பதறி போயிட்டான். துரியோதனனுக்கு தன் மனைவியோட கற்பு நெறி பத்தி நல்லாவே தெரியும். தன் மனைவியோட அன்பையும் காதலையும் புரிஞ்சுக்காததுனால ஏற்பட்ட விபரீத விளைவை நினைச்சு வருத்தப்பட்டான். தக்சனோட காலில் விழுந்து தன் மனைவியின் கற்பை காக்கணும்னு வேண்டினான். தக்சன் நாகமா இருந்தாலும் பண்பானவனா இருந்தான். பாலில் கலந்திருந்த வேரோட சக்தியால தான் தன் உள்ளம் பானுமதியை விரும்புதுன்னு உணர்ந்தான் தக்சன். அதனால பானுமதிக்கு களங்கம் விளைவிக்க அவன் விரும்பல. அதே நேரம் அவளோட வசியம் செஞ்ச பாலை குடிச்சதால பானுமதியோட அன்பை இழக்கவும் அவன் தயாரா இல்லை. அதனால ஒரு நிபந்தனையை விதிச்சான் தக்சன். அந்த புறத்துல இருக்க அரச மரத்தின் அடியில அமைஞ்சிருக்க புத்துக்கு பௌர்ணமி தோறும் பானுமதியை பார்க்க நான் வருவேன். பானுமதி புத்துல பால் ஊற்றி உபசரிச்சு என்னை வணங்கி அனுப்பணும். அப்போ அவளோட கற்புக்கு எந்தவித களங்கமும் இல்லை அப்படிங்கிறதுக்கு சாட்சியா அவளோட கணவனான துரியோதனனும் என்னை வணங்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சிட்டான் தக்சன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாகத்துக்கு பால் ஊத்திட்டு வர்றா பானுமதி. துரியோதனனும் பக்தியோட நாகத்தை வணங்கினான். இந்த சம்பவம் அவங்க 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும்.
இதை வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ள ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. இதை நீ சொன்னதும் துரியோதனன் அதிர்ச்சியில இங்கிருந்து கிளம்பிட்டான் அப்படிங்கிறாரு கிருஷ்ணர். துரியோதனனால தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை தொடச்சி ஆறுதல் சொன்ன கிருஷ்ணருக்கு நன்றி தெரிவிச்சாங்க திரௌபதி. மற்றும் ஒரு மகாபாரத நிகழ்வுல சந்திக்கலாம். இதே போல நிறைய கதைகளை தெரிஞ்சுக்க உங்கள் சுகாஷ் சுட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.